Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா sorting list in Python. ஸோ இப்போ இன்டர்வல்ஸ்ல ஒரு அன்சார்ட்டட் லிஸ்ட் இருக்கு. இதை நான் சார்ட் பண்ணணும்னா சார்ட்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்பர் டாட் சார்ட். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் நம்பர்ஸ். இப்போ எனக்கு நம்பர்ஸ் லிஸ்ட் வந்து சார்ட் ஆயிருக்கு. அதாவது 10, 20, 30, 40, 15 அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஒருவேளை இந்த அசெண்டிங் ஆர்டரை நான் டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும்னா இந்த சார்ட் மெத்தடுக்குள்ள நான் ரிவர்ஸுங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. பைத்தான்ல சார்ட் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸை சார்ட் பண்ணலாம் இல்லை, இன்னொரு வேயும் இருக்கு. அதாவது சார்ட்டர்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. சார்ட்டர்டுங்கிற பில்டின் ஃபங்க்ஷன்ல நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அதுவும் நம்மளோட நம்பர்ஸை சார்ட் பண்ணி தான் தரும். இந்த ரெண்டு சார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சார்ட்டுங்கிற மெத்தட் வந்து நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணோம். ஆனால் சார்ட்டர்டுங்கிற பில்டின் ஃபங்க்ஷன் வந்து புதுசாக இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ பார்க்கணும்னா இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சார்ட்டட் நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணேன். ஸோ சார்ட்டட் நம்பர்ஸில் வந்து எனக்கு கரெக்டாக சார்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்பர்ஸுங்கிற லிஸ்ட் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கு. இதான் சார்ட்டுக்கும் சார்ட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒருவேளை நான் இங்கே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம்னா அதே மாதிரி இங்கே நம்பர்ஸ் பக்கத்தில் ரிவர்ஸ் ஈக்குவல் போட்டோம்னா நமக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக ரிவர்ஸில் இருக்கு. இப்போ நமக்கு நம்பர்ஸ்ன்றதுனால ஈஸியாக சார்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸை எப்படி சார்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், பிளேயர்ஸ்னு. அதில் 3 டியூப்பிள் கொடுக்குறேன். அதாவது பிளேயர் நேமும் பிளேயர்ஸ் போகிறோம். பிளேயர் நேமை நான் பிளேயர் 1ன்னே வச்சுக்கிறேன். பிளேயர் 1 ஸ்கோர் வந்து 15 வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்டுக்குள்ள 3 டியூப்பிள் இருக்கு. அந்த டியூப்பிள்ல வந்து பிளேயரும் பிளேயரோட ஸ்கோரும் இருக்கு. இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணலன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? சார்ட் டாட் பிளேயர்ஸ் டாட் சார்ட் பிளேயர்ஸ். எனக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே தான் வந்திருக்கு, ஒன்றும் சார்ட் ஆகலை. இந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலயமா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சார்ட் பிளேயர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ள இந்த டியூப்பில் கொடுக்குறேன், அதாவது ஐட்டமாக கொடுக்குறேன். இப்போ இந்த டியூப்பில் நான் எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 50, 20, 70ங்கிறது. அப்போ நான் டியூப்பில் இருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? ரிட்டர்ன் ஐட்டம் 1. இந்த ஐட்டம் உள்ள என்ன இருக்குன்னா இந்த ஸ்கோர் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ நம்பர்ஸ் கிடைச்சனால நம்பர்ஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த சார்ட் ஃபங்க்ஷனில் சார்ட் மெத்தடில் நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்ப்போம். சார்ட் டேக்ஸ் நோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கிடையாதுன்னு இருக்கு. அப்போ நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும். கீ ஈக்குவல் டு சார்ட் பிளேயர்ஸ். கரெக்டாக எனக்கு ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு. அதாவது பிளேயர் 220, பிளேயர் 150, பிளேயர் 370. இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை நம்ம இந்த மாதிரி தான் சார்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா சார்ட் பிளேயர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த டியூப்பில் கொடுக்குறோம். இந்த டியூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்கோரை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.